ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் நிறைய நேரத்தில் கீழே விழுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருந்தாலும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அநேக நேரத்தில் தவறிடுறோம், கீழே விழுந்துடுறோம். ஆனால் மறுபடியும் எழும்புறதுக்குள்ளே ஒரு பெரிய வழியாயிருதில்ல. பிசாசு கில்ட்டு கொடுத்துருவான், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, நமக்கே நம்மளை பிடிக்காது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, துரோகம் பண்ணிட்டோமே, ஆவியானவரை துக்கப்படுத்திட்டோமே. ஆனால் ஏசப்பா பாருங்களேன், ரொம்ப நம்மளை நேசிக்கிறனால அவர் அழகான வார்த்தைங்க சொல்கிறார். எபிரேயர் 4:15-16 பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறாராம் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்துவுக்கு என்னங்க, அவர் இந்த உலகத்தில் ஆழமாக தெய்வமாக வாழ்ந்தார் இல்லைங்க. He lived as a man. அதனால தான் வசனம் சொல்லுது எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஏசு நான் ஒரு வாட்டி நினச்சி பார்த்தப்பா, இன்றைக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் எல்லா விதத்துலையும் ஒரு வாட்டி நீங்கள் டெம்ப் ஆகிருப்பீங்க. God was tempted in every situation as man went through, as humans go through. ஆனால் பாருங்கள், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிறார். அதான் பியூட்டி. அங்கே பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டயத்திலே சேர கடவோம். அப்படி விழுறீங்களா, விழுந்து உக்காந்து இருக்கிறது அப்படியே ஐயோ போயிடுச்சே, இதுக்கப்புறம் எழுந்துக்க முடியலையே அப்படின்றவங்க உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. நான் விழுந்துட்டேன், எழும்பி நான் மறுபடியும் என் தகப்பன்கிட்ட ஓடுவேன். உண்மையாக அர்ப்பணம், சும்மா விழுந்து எழுந்துக்கிறதல்ல. நான் விழுந்துட்டேன், நான் எழும்பி அப்பாகிட்ட ஓடுவேன். அடுத்த முறை கீழே விழாதபடி, அப்பா என்னால் முடியாது, நீங்கள் என்ன தாங்கிக்குங்க, என் வீக்னஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் இந்த விதத்தில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் விழுந்துடுறேன், இல்லை நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருங்க அவர். மனுஷன் ஒரு வேளை நம்மளை இந்த பார்க்கும்போது ஐயே இவன் அந்த விஷயத்தில் வீக்கில், இந்த விஷயத்தில் இந்த மனுஷன் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பார்க்குறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை ஒரு நாள் அப்படி இருக்கவே இருக்காது. அவர் உங்களை பார்க்கும்போது தன்னுடைய சொந்த பிள்ளையாக தான் பார்க்குறாரு. மீட்கப்பட்ட ஜாதியை பரிசுத்த ஜாதியாக தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் ரத்தம் உங்கள் மேலே இருக்குது. ஸோ ஆகவே இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஈவு கிருபை என்னென்னா, நம்ம தைரியமாக அவர்கிட்ட போவதற்கு இந்த கிரேஸ் கத்தர் கொடுத்துருக்கிறார். தைரியமாக கிருபா சண்டையில் சேர கடவோம். கீழே விழுந்தீங்களா? ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை கீழே விழுந்துட்டு ஒருவேளை எழுந்துக்க முடியலன்னு போகணும்னு நினைக்கிறானா, ஏதோ ஒன்று தடுக்குது. I'm encouraging you to force yourself and go to Jesus. Force yourself. Because something else is forcing you not to go. இல்லை, அப்போ எழுந்து ஓடு. என்ன நினைப்பாங்க அதெல்லாம் உனக்கு மைண்டில் தேவையில்லை. எழும்பி ஓடு. உன்னை மறுபடியும் புதுசாக மாற்ற ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார். எழும்பி ஓடு, ஆண்டர்கிட்ட ஓடு. போய் ஒப்புறா, ஆண்டர்கிட்ட ஒப்பனா சொல்லு. ஆண்டவனை மறுபடியும் அவர் தம்முடைய கிருபையினாலே உன்னை புதிதாய் மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். தைரியமாக போங்க ஆண்டர்கிட்ட. கர்த்தர் தாம் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.